பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசினார் கட்சித் தலைவர் அன்புமணி. கட்சி வளர்ச்சிக்காக கிராமம் கிராமமாக சென்று பணியாற்றவும் தற்போதைக்கு கட்சி நிர்வாகத்தை தானே பார்த்துக் கொள்வதாகவும் ராமதாஸ் கூறியதாக தகவல். தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. அமித்ஷா வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு வரும் சூழலில் ஆலோசனை. பாஜகவுக்காக ராமதாஸை சந்திக்கவில்லை என்ற ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கம். நீண்டகால நண்பர் என்ற முறையிலேயே சந்தித்ததாகவும் பேட்டி. நான் பிஜேபிக்கே வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்ததில் அரசியல் இல்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கருத்து. ஏற்கனவே திட்டமிட்ட சந்திப்பு என்றும் விளக்கம். ராமதாஸை தனது சகோதரர் சந்தித்ததில் அரசியல் இல்லை என வேல்முருகன் விளக்கம். ஆறுதலுக்காகவே சந்தித்ததாக பேட்டி. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உத்தரவு. பகல் 2:30 மணிக்கு தாமே முன்வந்து விசாரணை நடத்துகிறது கர்நாடக உயர்நீதிமன்றம். ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்துக்கு இந்த அளவுக்கு மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கவில்லை என துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. சிறு குழந்தைகள் வலியை அனுபவிப்பதை பார்த்து வேதனை அடைவதாக கண்ணீர். ಬಟ್ ನನಗೆ ಐ ಆಮ್ ವರಿಡ್ ಅಬೌಟ್ ಆ ಪಾಪ ಮಕ್ಕಳು, ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಭಾಳ ನಾನು ನೋಡಿದೆ ಅಂತ 15 ವರ್ಷ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದು. ಏನು 10 ಜನ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲೇ. ಅದನ್ನು ಯಾವ ಫ್ಯಾಮಿಲಿನೂ ಡೈಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உடுமலையைச் சேர்ந்த தேவி உயிரிழப்பு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் சோகம். திமுக ஆட்சியில் 3000 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அற்பர்களே கதறுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சி உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என துரைமுருகன் அறிவிப்பு. பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை விடுமுறை என பரவும் தகவல் வதந்தி. மத்திய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை தயாரிக்க 1538 கோடியில் ஒப்பந்தம். 32 ரயில்களை ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தயாரித்து வழங்கும். கோவையில் பள்ளி நிர்வாக இயக்குநராக இருந்தபோது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. அதிமுக நிர்வாகி ஆற்றல் அசோக்குமார் மீது 3 பிரிவுகளில் கோவை மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு. சென்னை வேளச்சேரியில் சென்றபோது பழுதாகி பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. 3 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆப்கானிஸ்தான், ஈரான், மியான்மர் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டினரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அதிபர் டிரம்ப் கருத்து. லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும். வழக்கு செலவு தொகையையும் வழங்க நடிகர் விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசினார் கட்சித் தலைவர் அன்புமணி. கட்சி வளர்ச்சிக்காக கிராமம் கிராமமாக சென்று பணியாற்றவும் தற்போதைக்கு கட்சி நிர்வாகத்தை தானே பார்த்துக் கொள்வதாகவும் ராமதாஸ் கூறியதாக தகவல். தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணியை தொடர்ந்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு. அமித்ஷா வரும் 8ஆம் தேதி தமிழ்நாடு வரும் சூழலில் ஆலோசனை.
பாஜகவுக்காக ராமதாஸை சந்திக்கவில்லை என்ற ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கம். நீண்டகால நண்பர் என்ற முறையிலேயே சந்தித்ததாகவும் பேட்டி. நான் பிஜேபிக்காக வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்ததில் அரசியல் இல்லை என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கருத்து. ஏற்கனவே திட்டமிட்ட சந்திப்பு என்றும் விளக்கம். ராமதாஸை தனது சகோதரர் சந்தித்ததில் அரசியல் இல்லை என வேல்முருகன் விளக்கம். ஆறுதலுக்காகவே சந்தித்ததாக பேட்டி. பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உத்தரவு. பகல் 2:30 மணிக்கு தாமே முன்வந்து விசாரணை நடத்துகிறது கர்நாடக உயர்நீதிமன்றம். IPL வெற்றி கொண்டாட்டத்துக்கு இந்த அளவுக்கு மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கவில்லை என துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. சிறு குழந்தைகள் வலியை அனுபவிப்பதை பார்த்து வேதனை அடைவதாக கண்ணீர். ಬಟ್ ನನಗೆ ಐ ಆಮ್ ವರಿಡ್ ಅಬೌಟ್ ಆ ಪಾಪ ಮಕ್ಕಳು, ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಭಾಳ ನಾನು ನೋಡಿದೆ ಅಂತ 15 ವರ್ಷ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದು. ಏನು 10 ಜನ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲೇ. ಅದನ್ನು ಯಾರು ಯಾವ ಫ್ಯಾಮಿಲಿನೂ ಡೈಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உடுமலையைச் சேர்ந்த தேவி உயிரிழப்பு. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் சோகம். திமுக ஆட்சியில் 3000 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அற்பர்களே கதறுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுதினம் நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சி உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என துரைமுருகன் அறிவிப்பு. பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை விடுமுறை என பரவும் தகவல் வதந்தி. மத்திய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத ரயில்களை தயாரிக்க 1538 கோடியில் ஒப்பந்தம். 32 ரயில்களை ஆல்ஸ்டாம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனம் தயாரித்து வழங்கும். கோவையில் பள்ளி நிர்வாக இயக்குநராக இருந்தபோது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. அதிமுக நிர்வாகி ஆற்றல் அசோக்குமார் மீது 3 பிரிவுகளில் கோவை மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு. சென்னை வேளச்சேரியில் சென்றபோது பழுதாகி பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. 3 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஆப்கானிஸ்தான், ஈரான், மியான்மர் உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை. தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து வெளிநாட்டினரால் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அதிபர் டிரம்ப் கருத்து. லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21,29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க வேண்டும். வழக்கு செலவு தொகையையும் வழங்க நடிகர் விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.